இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவர் போய் சொல்றாரு, நம்ம சேதுவை பார்க்கணும். சேதுவையா? சேது எதுக்கு பார்க்கணும்? சிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? சிவா, இது உங்க உயிர் சம்பந்தப்பட்டது. உங்களை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கவாது செய்யணும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. நம்ம சேது வீட்டுக்கு போகணும். கிளம்புங்க. சிவா, என்ன யோசிக்கிறீங்க? ஓகே துளசி, ஆனா வீட்டில் யாருக்கும் தயவு செஞ்சு தெரிய வேண்டாம். ஒருவேளை தப்பா சொல்லிட்டோம்னா எதுவும் நல்லா இருக்காது இல்ல? நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்களே சொல்ற நேரம் கண்டிப்பா வரும். போலாம். துளசி, நீயா? என்னால நம்பவே முடியல. நீயே என்ன தேடி வந்துட்டியா? வா வா, உள்ள வா. என்ன துளசி, நீ மட்டும்தான் வந்தியா? என்ன மாமாவை பார்க்கணும் போல இருந்ததா? சிவா, கேளுங்க. நேற்று நைட்டு நீங்களும் ராஜசேகர் மாமாவும். ராஜசேகர் பிரதர் நான் பார்த்தே ஒரு வாரம் ஆச்சே. என்ன கேட்டா? எனக்கு எனக்கு தெரியும். சிவா, இன்னும் கேள்வி முழுசா கேட்கவே இல்லையே. நீங்க ஏன் அதுக்குள்ள பதட்டம் ஆகுறீங்க? நேற்று நைட் என் மாமா வீட்டுக்கு வரல. கேட்டா உங்க வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு உங்க வீட்லயே படுத்துட்டேன்னு சொல்றாரு. உண்மையா? நேற்று 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிங்களா? அட பாவி, அப்படி சொல்லிட்டானா? மாத்தி சொன்னா மாட்டிப்போமே. பேசாம அதையே சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். வாய்ப்பே இல்லைல்ல. ஏன்னா நீங்க தான் அவரை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது. ராஜசேகர் அண்ணன் வேற எங்கேயோ போயிட்டு உங்க கூட தண்ணி அடிச்சதா போய் சொல்றாரு. அப்படிதானே? இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். பார்க்கலன்னு சும்மா சொன்னேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்பதான் ஒரு வாரமா பார்க்கலன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, இந்த மேட்டரே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நேத்து நைட்டு இங்கதான் என் கூடவே உட்காந்து தண்ணி அடிச்சாரு. சோ சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க அதானே? ஆஹா, லிமிட் தாண்டவே மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க நீங்களே. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீயே வந்து கேட்கும் போது எப்படி போய் சொல்ல முடியும் துளசி? அதான் உண்மை தானா வந்துருச்சு. சிவா, இன்னும் ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன? நான் அடிச்சதுல ஒருத்தனுக்கு காது பிஞ்சு ரத்தம் வந்துச்சு. அவனை பார்க்கும்போது எனக்கு அந்த தாஸ் மாதிரியே தோணுச்சு. இப்பவே நம்ம தாஸ பார்க்கணும். சிவா, சிவா, என்னாச்சு? நீ சொல்றது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிறேன். இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது. உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா தெரியாம இருக்கிறது டேஞ்சர் சிவா. சரி வாங்க, தாஸ் வீட்டுக்கு போலாம். சிவா, துளசி, உங்களுக்கு என் வீடெல்லாம் தெரியுமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாருக்கா? சிவாவும் துளசியுமா? ஆமாண்டா. என்ன இந்த பக்கம்? ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. உள்ள வாங்க. துளசி, ஏதாவது கேட்கணுமா? நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த நேரத்துல ராஜசேகர் அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வரலையாம். கேட்டா தாஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சதா சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஏதாவது போய் சொல்லி மெயின்டைன் பண்ண வேண்டியதா? மாமாவை ஏன் கெடுக்குறீங்க? தப்பு இல்லையா? உன் மாமாவை நானா கூப்பிட்டேன்? அவராக தான் வந்தாரு. நானும் ராஜசேகரம் இங்கே தான் உட்காந்து தண்ணி அடித்தோம். ஒரு ஃபுல்லையே காலி பண்ணிட்டோம். இங்க பாருங்க, ராஜசேகரை நீங்க தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்.
நீங்க தாசு மேல எல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. இனிமே நாங்க கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அப்புறம் உள்ள வானே கூப்பிட்டீங்க, வாசப்படியிலே நிப்பாட்டிட்டீங்க. நாங்க எப்படி உள்ள வர்றது? நீங்கெல்லாம் பெரிய இடம், எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வருவீங்களா? வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வாங்க. லுசி, நீ சொன்ன மாதிரி எனக்குள்ள எங்க அக்காவோட புருஷனே முயற்சி பண்ணிருக்கான். நான் என்னங்க பண்ணேன்? அப்ப நான் மாமான அன்பா கூப்பிட்டது, அவர் மச்சான் மச்சான் என்ன அன்பா கூப்பிட்டதெல்லாம் பொய்யா? எங்க இந்த உண்மையில தெரியறதுக்கு முன்னாடியே நான் செத்துருக்கலாம். இந்த பாசம், உறவு, அன்பு இதெல்லாம் பொய் துளசி. இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் செத்துருக்கலாம் துளசி. சிவா, சாரி. நான் சொன்னா அதுல காரணம் இருக்கும். உங்க வார்த்தைக்காக நான் உயிரையும் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா என்னால ஜாக்கிரதையெல்லாம் இருக்க முடியாது துளசி. எப்போ போல இருக்கேன். உயிரை எடுத்தா எடுத்து தொலையிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறத விட ஜாகிரதை எவ்வளவோ மேல். இந்தடா. ஏன் மச்சான் எதுக்கு நான் வச்ச? டேய், எதுக்குடா சாமியார் வேஷம் போட்ட? எதுக்கு சாமியார் வேஷம் போட்டு கோயிலுக்கு வந்த? சொல்லு. என்ன மச்சான் சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுல்ல உனக்கு? ஆ? சாமியார் வேஷமா? என்ன மச்சான் பேசுற? நான் எப்படி சாமியார் வேஷம் போட முடியும்? எனக்கு தான் தாடியே இல்லையே. ஏய், நடிக்கிறோம். மச்சான் மச்சான் வேணாம். நடிக்கிறோம். நடிப்பு. இல்ல மச்சான் சொன்ன கேளு. உண்மையை சொல்ல மாட்டேன். அடிக்கிறேன். காப்பாத்துங்க. மச்சான் சொன்ன கேளு. ஏய், மச்சான் விடுங்க துளசி, என்ன நீ? சிவா, விடுங்க. இல்ல நடிப்பு. மச்சான் இதுக்கு மேல எவன கை வச்சா உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். ஏய், என் பொண்டாட்டியோட தம்பி ஆச்சுன்னு பாக்குறேன். என்ன உன் இஷ்டத்துக்கு அடிக்கிற? இங்க பாருங்க, நீங்க தாஸ் சேது 3 பேரும் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம்? ஏய், நடிக்காதடா திருட்டு நாயே. துளசி சொன்ன பண்ண நம்பல. தென்னந்தோப்புல தீ வச்சது நீ தானே? என்ன கொலை பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னைய கொல்லுவியாடா? என் அக்காவோட புருஷனும் ஒண்ணு மன்னிச்சு. சிவா, சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. சிவா, வேண்டாம் சிவா. சிவா, சொன்னா கேளுங்க. சிவா, சிவா, வேண்டாம் சிவா.